எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக நான் வந்து எதுவுமே நான் வந்து வாங்கலை. கோல்டன் கலர் லேஸ் மட்டும் ஒரு 2 மீட்டர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சாரியில் இருக்க பார்டரை வச்சு நம்ம ஒரு ஃப்ளீட் மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். பேக் வந்து கீழே மடித்து வச்சு டாட் எல்லாமே பிடிச்சி நெக் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி இப்போ டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரியில் வந்து ஒரு சைடு இருக்க பார்டரை நான் கைக்கு எடுத்திருக்கேன். இது வந்து இன்னொரு சைடு இருந்த பார்டரு. இதில் வந்து கீழே இருக்க பார்டரை வந்து விட்டுட்டு மேலே இருக்க பார்டரை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த சின்னதாக மாங்காய் மாதிரி டிசைன் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இவ்வளோ பெருசுமே நமக்கு வேண்டாம். இதையும் வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையுமே நான் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆக வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ 2ஆக கட் பண்ணதை நம்ம என்ன செய்யலாம்னா, 2 பக்கமும் வந்து பிசுறு இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 பக்கம் இருக்கிற பிசுரை வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து மடித்து தைச்சிருங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். 2 சைடுமே பிசுரை வந்து நம்ம நல்லா மடித்து விட்டு தைச்சி விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம். அதே மாதிரி 2வது பக்கமும் நம்ம சின்னதாக நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். பிசுறு மட்டும் நம்ம உள்ளே திருப்பி தைச்சி விட்டுடலாம். இதே மாதிரி நான் 2 பீஸுக்குமே வந்து மடித்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவில் இருக்க மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல அளவு பெருசாகவும் ஒரு இடத்துல அளவு சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக மடித்து ஓரமாக வந்து தைச்சி வந்து விட்டுருங்க. இடையில ஏதாவது பிசுறு இருந்தாலும் எல்லாத்தையும் நீட்டாக மடித்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம மடித்து வந்து தைச்சிட்டோம். இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். இப்போ நான் 2 பீஸையுமே வந்து மடித்து தைச்சிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளீட் வந்து வைக்கலாம். ஒரு சைடில் நான் வந்து ஃப்ளீட் வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். ½ இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃப்ளீட் வந்து வைக்கணும். ரொம்ப சின்னதாலாம் வச்சோன்னா சரியாக வராது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃப்ளீட் வந்து வைங்க. இப்படி ஃப்ளீட் வந்து வைக்கும்போது கொஞ்சம் திருகிட்டு தான் போகும். நம்ம வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது அதை நம்ம நேராக எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடில் 1/2 இன்ச்சுக்கு ஃப்ளீட் வந்து நான் வைக்கிறேன். இதே மாதிரியே நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அது 2லேயுமே வந்து நான் ஃப்ளீட் வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக எடுத்து வச்சு ஃப்ளீட் வந்து வைக்கணும். சைடில் வந்து ஒரே நேராக வர மாதிரி ஃப்ளீட் வந்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2லேயுமே இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக் வந்து நம்ம ஏற்கனவே நெக் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம், கீழே மடித்து எல்லாமே தைச்சி விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து வரைகிறேன். கீழே லைட்டாக வளைவாக வரைஞ்சி மேலே வரைக்கும் நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ அதுக்கு உள்பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நான் வந்து 2ஆவதாக ஒரு லைன் வந்து நான் போடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ளீட் வந்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியை இப்போ ஃபஸ்ட்டு போட்ட லைனில் இல்லாமல் செகண்ட் போட்ட லைனில் வந்து வச்சு அப்படியே நம்ம அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் திருகிட்டு இருக்கு பாத்தீங்க, அதை கரெக்டாக எடுத்து வச்சு
நம்ம ரெண்டாவதா மார்க் பண்ணியிருந்த அந்த பகுதியில் வச்சு நான் வந்து தைச்சிட்டே வர்றேன். அப்படியே கரெக்டாக வந்து எடுத்து வைங்க. மடிப்பு இருக்கிற இடத்துல, அது மாதிரி பெண்டு வர இடத்துல எல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து நம்ம எங்கே வரைஞ்சி விட்டுருக்குறோமோ அதே இடத்துல வச்சு ஜாயின் வந்து பண்ணணும். இப்போ கீழே வந்து நம்ம கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒரு பீஸ் வந்து நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அப்படியே ஜாயின் பண்ணி நான் வந்து தைக்கிறேன். ஒரு பீஸே நீளம் லென்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிலே முடிச்சுக்கலாம். இது பத்தாதனால நான் ரெண்டாவதாக தைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நான் வந்து ஜாயின் வந்து நான் பண்ணுறேன். அப்படியே மேலே எடுத்து வச்சு அப்படியே நான் வந்து தைச்சிக்கிறேன். இப்போ கீழே வரைக்கும் அதே மாதிரியே வந்து தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு நம்ம அப்படியே மடித்து வந்து தைச்சிடலாம். ஏற்கனவே நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிட்டோம். அதனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதை பிசுறு தெரியாமல் உள்பகுதியில் மடித்து விட்டு வந்து தைச்சிடுறது. கரெக்டாக அதை பிசுறு தெரியாமல் உள்ள மடித்து விட்டு தையல் வந்து போட்டுருங்க. கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போது லாக் தையல் வந்து போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடில் வந்து தைச்சிட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடில் அதே மடிப்பை மாறாமல் கரெக்டாக எடுத்து வச்சு மேலே வரையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். கரெக்டாக அந்தந்த மடிப்பு நேருக்கு எடுத்து வச்சு தைச்சிட்டே வந்து வரலாம். இப்படி பண்ணும்போது சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்தந்த மடிப்பு நேருக்கு கரெக்டாக வந்து எடுத்து வச்சு தைங்க. இதே மாதிரி நான் மேலே வரையும் எடுத்து வச்சு நான் தைச்சிக்கிறேன். இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நூலாக வந்து வரும், அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு நீட்டாக வந்து வச்சு தைக்கணும். இந்த சாரீ தான் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் மேலே வரையும் மடித்து விட்டு தைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் பிசுறு இல்லாமல் தான் நம்ம தைச்சிருக்கோம். அது மேலே இந்த மாதிரி லேஸை வச்சு தைச்சிக்கலாம். லேஸோட எண்டை வந்து சின்னதாக மடித்து விட்டு நம்ம அப்படியே நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இது பிசுறு மறைக்கிற மாதிரி இந்த லேஸை வச்சு நம்ம தைச்சி விட்டுடலாம். இது வந்து 1/2 இன்ச் லேஸு, ரெண்டு பக்கமே வந்து தையல் வந்து நம்ம போடணும். இப்போ நான் ஒரு சைடு எட்ஜ்லேயே வந்து தைச்சிட்டே வரேன். அதை அப்படியே திருப்பி ரெண்டாவது சைட்லேயும் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இந்த பிசுறு வந்து கரெக்டாக உள்ளே மடித்து விட்டு தைங்க. பிசுறு வந்து வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து வச்சுட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மட்டுமே நமக்கு போதும் அப்படின்னா நம்ம இப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் சைடில் நான் ஒரு லைன் மட்டும் லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு லைன் லேஸ் வந்து நான் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது ரவுண்டாக வந்து வைக்காமல் கீழே வந்து லைட்டாக வளைச்சி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வைக்கிறதுக்காக சென்டர் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சென்டர் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக நான் வந்து மடிச்சுக்கிறேன். பேக் பீஸை நெக்கு பகுதியும் முதுகு பகுதியும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் நேருக்கு நம்ம வந்து லேஸ் வந்து இப்படி உள்ளே வந்து வைக்கணும். ஏற்கனவே வச்ச லேஸ் உள் பகுதியில் பிசுறு தெரியாமல் நம்ம வச்சு விட்டுறலாம். இப்போ அங்கேருந்து நான் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அந்த சைடு எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த நெக் பகுதியில் வந்து ப்ளவுஸோட கிளாத் ப்ளூ கலர் லைட்டாக தெரியற மாதிரி நான் வந்து வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது நமக்கு அந்த ப்ளூ கலரில் லைட்டாக பைப்பிங் வச்ச மாதிரி
ஒரு லுக் வந்து கிடைக்கும். இதே மாதிரி வச்சுட்டு நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் வந்து தைச்சி விட்டுடலாம். இடையில பிசுறு இருக்கிற நூல் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஆப்போசிட்லேயும் நம்ம ஒரு லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏற்கனவே நம்ம அந்த இடத்துல பிரித்து விட்டுருக்கோம். அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஒரு பேக் நெக்கட் டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்காக நம்ம எந்த செலவுமே வந்து பண்ணலை. அந்த கோல்டன் கலர் லேஸ் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கைக்கு வந்து அந்த சின்னதாக இருந்த பார்டர் மட்டும் நான் கைக்கு வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீட்டாக எல்லோரும் போடக்கூடிய மாதிரியான டிசைன் வந்து நம்ம சிம்பிளாக வந்து தைச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனி எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.